ஹாய் ஆல். இன்னைக்கு தெர்மோகெமிஸ்ட்ரியில என்தால்பிஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொடுக்குறேன் அண்ட் சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சேஞ்ச் இன் என்தால்பி கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அத்தனை ப்ராடக்டோட என்தால்பி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு செட்டு. அதே மாதிரி எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அதோட என்தால்பி வேல்யூஸ் இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னொரு செட்டு. ஸோ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எங்கே வருதோ நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு அப்போ டீட்டெயிலாக வந்து என்ன என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது இன்டெப்த் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ என்தால்பி ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன், அதாவது ஒரு ஒரு என்தால்பி வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். +119 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிலோ ஜூல் பர் மோல் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து இதை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஃபார்வேர்டுக்கான ஒரு என்தால்பி வேல்யூ. இந்த என்தால்பி வந்து நான் எப்படி ரிவர்ஸ் பண்ணுவேன்னா, ப்ராடக்ட் இருக்க சைடை வந்து ரியாக்டன்ட்ல போட்டுட்டு ரியாக்டன்ட்ல இருக்கிறத ப்ராடக்ட் மாற்றிடுவேன். ஸோ அப்படி மாற்றிட்டேன்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி போடணும். -119 கிலோ ஜூல் பர் மோல்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷன், நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த டெல் என்ஜியோட வேல்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி டெல் என்ஜி வந்து கேஷியஸ் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ கேஷியஸ் ரியாக்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் மைனஸ் கேஷியஸ் ரியாக்டன் போட்டிருப்பீங்க. அதில் என்ன வேல்யூ வருதோ அதான் இந்த டெல் என்ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே வந்து இந்த ப்ராசஸை பற்றி நம்ம படிக்கிறோம், இந்த கன்வர்ஷன் இல்லையா. இப்போ மெல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கன்வர்ஷன், உங்களுக்கு சாலிட்லேருந்து லிக்விடு இல்லையா. ஃப்ரீசிங் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் டு சாலிட் இல்லையா. வேப்பரைசேஷன் லிக்விட் டு கேஸ். ஓகே, கண்டென்சேஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் டு லிக்விட். சப்ளிமேஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சாலிட் டு கேஸு. டெபாசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் டு உங்களுக்கு இல்லை கேஸ் டு சாலிட் எடுத்துக்கலாம். ஓகே, எஸ், கேஸ் டு சாலிட். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் இந்த வேல்யூ, அதாவது இப்போ மெல்டிங் உங்களுக்கு கொஷின் எங்கேயாவது வந்துச்சுனாலே நீங்கள் டெல் என்ஜி வேல்யூ என்ன பண்ணுவீங்க, 0ன்னு போட்டுருவீங்க. ஸோ டெல் என்ஜி வேல்யூ 0ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம், டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல் யூ. ஓகே, இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு முன்னாடி தெரியும் கரெக்டாக. போன வீடியோலேயே உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணேன். ஓகே, அதே ஈக்குவேஷன் தான் எங்கேயும், பட் டெல் என்ஜிக்கு மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், டிபெண்டிங் அப்பான் த டேட்டா. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இப்போ டெல் யூ கொடுத்துருந்தாலும் டெல் ஹெச் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, இல்லை வந்து டெல் ஹெச் கொடுத்துட்டு டெல் யூ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சைன் தான் வேரி ஆகும். என்ன பண்ணியிருக்கேன், இந்த டெல் ஹெச் இங்கே தான் இருக்கும், இதை இந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் டெல் என்ஜி ஆர்டின்னு இருக்கும், இந்த சைட் டெல் யூ இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த டெல் என்ஜி வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல் யூ தான். ஓகே, நான் அந்த பார்ட் கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஸோ டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல் யூ. ஓகே, ஃப்ரீசிங்க்கும் மெல்டிங்க்கும் அப்படி தான் இருக்கும். பட் வேப்பரைசேஷன் கண்டென்சேஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிளாக நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எதெல்லாம் கேஸாக மாறுதோ அங்கெல்லாம் +1. கேஸ்லேருந்து மற்ற எந்த ஃபேஸ்க்கு போனாலும் -1. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே லிக்விட் டு கேஸாக மாறுதா, ஸோ அப்போ வந்து +1. இங்கேயும் பாருங்கள் சாலிட் டு கேஸாக மாறுதா, +1. ஸோ கேஸ்லேருந்து மற்ற எந்த ஃபேஸ்க்கு போனாலும் -1. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மீரா ஃபைன்ஸ் வீடியோ கண்டெயின் சூப்பர் டாக். ஓகே, எம்னா மெல்டிங், ஓகே ஃப்ரீசிங். இந்த ஆர்டர் இல்லைன்னா இந்த டேரெக்டாக ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கூட இது தேவைப்படாது, இந்த நிமோனிக் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ வேப்பரைசேஷன், கண்டென்சேஷன், சப்ளிமேஷன், டெபாசிஷன். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா. மெல்டிங், ஃப்ரீசிங், வேப்பரைசேஷன், கண்டென்சேஷன் வரைக்கும் தெரியணும். டெபாசிஷன், சப்ளிமேஷன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன கன்வர்ஷன் அப்படின்றது தெரியணும். ஓகே ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெல்டா ஹெச் ரியாக்ஷன். ஸோ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஸோ எப்படி இதை வந்து இந்த நாட்டுன்னு நம்ம போடுறோம் இல்லையா, சூப்பர் ஸ்கிரிப்டாக அந்த நாட் போடுறோம்ல, இந்த நாட்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, அது ஒன் மோல் தான் ஃபார்ம் ஆகணும், அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். அதாவது ஆக்சிஜன் அதோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்றேன்னா ஆக்சிஜன் கேஸ். இப்போ O3 தான் வந்து ஆக்சிஜனோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஓகே, ஆக்சிஜன் தான் வந்து O2 தான் ஆக்சிஜனோட எலிமெண்டோட அதாவது இது எலிமெண்ட். ஓகே, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்கிறது எல்லாம் எலிமெண்ட்.
ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். ஓகே, நேச்சுரலாக அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்? ஆக்சிஜன் எலிமெண்ட் நேச்சுரலாக ஆக்சிஜன் கேஸாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் எலிமெண்ட் ஹைட்ரஜன் கேஸாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, அதே மாதிரி குளோரின் கேஸா, புரோமின் பார்த்தீங்கன்னா புரோமின் லிக்விட். இங்கே பாருங்க நான் ஃபேஸை நான் போட்டிருக்கேன், புரோமின் லிக்விட். அதே மாதிரி F2 வந்து F2 கேஸ். ஓகே, எஃப்னா ஃப்ளூரின் இல்லையா? ஸோ ஃப்ளூரின் வந்து F2 கேஸாக வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, புரோமின் வந்து லிக்விட். அயோடின் சாலிடாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். கார்பன் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ஃபார்மில் தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். வேறு எந்த ஃபார்ம்லேயும் வந்துட்டு நீங்கள் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடுலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து த்ரூ ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுறது. ஓகே, பட் எலிமெண்டல் ஃபார்ம்லேயே வந்துட்டு ஸ்டாண்டர்டாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். கார்பன் வந்து கிராஃபைட்டாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். சல்ஃபர் பார்த்தீங்கன்னா ராம்பிக் சல்ஃபர். ஓகே, S8 அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபார்முலா. ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாஸ்பரஸாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், P4. ஓகே, மெட்டல்ஸ் எல்லாமே வந்து சாலிட்ஸாக வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The standard heat of formation in kilocalorie per mole of barium +2 is given standard heat of formation of sulfate. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து கிவன். ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே கிவன் தான். சரிங்களா? கொஷின் இதுலேருந்து இது வரைக்கும் தான். The standard heat of formation in kilocalorie per mole of barium 2+ ion. ஸோ இதோட ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் இதுல இருந்து ஃபுல்லாவே நமக்கு கொடுத்துருக்க டேட்டா தான். கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சல்ஃபேட் அயானோட அந்த இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, என்தால்பி வேல்யூ கொடுத்துருக்காங்க கிலோ கேலரிஸ்ல பர் மோல். அதே மாதிரி கிறிஸ்டலைசேஷன், இந்த பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அதோடது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரியம் சல்ஃபேட். ஓகே, ஸோ இப்போ எப்படி நீங்கள் இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் தான் வந்துட்டு ஃபைனல் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபைனல் வேல்யூ நான் எப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு அந்த அந்த ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆயிடுச்சு. ஓகே, அது விச் மீன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பேரியம் 2+ அயான், சல்ஃபேட் அயான்ஸ் இது எல்லாமே இது வந்து அயான்ஸ் அக்வஸ் ஃபார்ம்ல, அதாவது நீங்கள் எப்பயாவது ஒரு அயான் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா பேரியம் 2+ AQன்னு போடுவீங்க. ஏன் அப்படின்னா அயான்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன் தான் அயான்ஸ் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே பேரியம் 2+ அண்ட் சல்ஃபேட் அயான் ரெண்டு அயானுமே இங்கே இன்வால்வ் ஆகுது. அண்ட் ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அங்கே வந்து ஃபார்ம் ஆகுற அந்த ரெண்டுமே சேருது இல்லையா, பேரியம் சல்ஃபேட்டாக மாறுது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஹீட் வந்து இதுவாகுதுன்னா இன்வால்வ் ஆகுதுன்னா 4.5 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரியம் சல்ஃபேட் சால்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த சால்ட்ன்றது எதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுவீங்க, பேரியம் எதில் வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ல வர அந்த மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆனயோனிக் பார்ட் அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது, இல்லை பாலிஅட்டாமிக் அயான்ஸோட ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக அது சால்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ சால்ட் ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு அயான்ஸ் ப்ளஸ் லேட்டிஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ லேட்டிஸ் எனர்ஜினா ஒன்றும் கிடையாது, இந்த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் தான் இந்த லேட்டிஸ் எனர்ஜி. ஓகே, அப்படியே வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபார்மேஷனுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க பேரியம் சல்ஃபேட், அது ஃபார்மேஷனுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க -349 இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அயான்ஸ்க்கு பேரியமோட தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க அண்ட் கிறிஸ்டலைசேஷன் லேட்டிஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா, கிறிஸ்டலைசேஷன் எனர்ஜி சொன்னாலும் ஒன்றுதான். ஓகே, அது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே, ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் பேரியம் அயானுக்கு எழுதியாச்சு, சல்ஃபேட் அயானுக்கு எழுதியாச்சு, அதுக்கப்புறம் லேட்டிஸ் எனர்ஜிக்கும் எழுதியாச்சு. அந்த வேல்யூஸை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக சம்மேஷன், பட் இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் வேல்யூ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ங்கிறனால அப்படி போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு செட் பேரியம் அயன் வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் ஒரு செட் கொண்டு வந்துருங்க. சால்வ் பண்ணீங்கன்னா -128.5 வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்ட் ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு அயான்ஸ் ப்ளஸ் லேட்டிஸ் எனர்ஜி. ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின்,
கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுற மாதிரி இல்லையா? அந்த ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் வந்து -483.64 கிலோஜூல். வாட் இஸ் என்தால்பி சேஞ்ச் ஃபார் டீகம்போசிஷன் ஆஃப் 1 mole ஆஃப் வாட்டர்? அதாவது டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா இப்போ இந்த வாட்டர் வந்து எப்படி டீகம்போஸ் ஆச்சுன்னா, அதாவது வாட்டர் வந்துட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்னவா மாறும் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா மாறும். ஓகே, அப்போ இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பாருங்க, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர், டீகம்போசிஷன் ஆஃப் வாட்டர்ன்றது இதுதான் கரெக்டா. அப்போ இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் ஸ்பிளிட் ஆகும், ரைட்டா? அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிவர்ஸ் ரியாக்ஷன்னா இந்த இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரியாக்ஷன் இல்லையா? அதோட என்தால்பி சேஞ்ச் நான் எழுதியிருக்கேன். ரிவர்ஸ் எப்பெல்லாம் பண்றனோ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? சைனை வந்து மாத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நான் சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இவங்க கொடுத்துருக்கிறது என்ன எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 moles ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆனதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க ஜஸ்ட் டீகம்போசிஷன் ஆஃப் 1 mole ஆஃப் வாட்டர்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 2 போடணும், ரைட்? ஆல்ரெடி கொடுத்துருக்க வேல்யூ எதுக்கானது? 2 மோல்ஸ்க்கானது. நான் 1 மோலுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ 2 மோல்ஸ்க்கானது. ஸோ 1 மோலுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 241.82 வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் இதுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். எனக்கு ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேட்டனால ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான். அந்த வேல்யூ அப்படியே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அது 3 மோல்ஸ் கொடுத்துக்கலாம், 4 மோல்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு எவ்வளோ கிவன் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 3 தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் ஆர் கிவன் பிலோ. 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு நான் சொல்வேன். எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ நீங்கள் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணினாலும் நீங்கள் வந்து இந்த ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நம்பர்ஸ் நீங்கள் போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க, பேலன்ஸ் ஆகுதான்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இது டஃப்பும் கிடையாது. ஓகே, எப்படி நீங்கள் பண்ணலான்னா, உங்களுக்கு தேர்டாக இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் நெட் ஈக்குவேஷன். இது என்னன்னு சொன்னால் நெட் ஈக்குவேஷன். அப்போ இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்ஷலாக ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ஷல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நீங்கள் நெட் ஈக்குவேஷன் வரத்துக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவீங்க? ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அல்ஜிப்ரிக்ல பண்ணுவீங்கன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 moles ஆஃப் சம்திங் இருக்கு, பட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 1/2 moles இருக்கு அப்படின்னா அந்த செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 2 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இல்லைன்னா ஓகே, நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஈக்குவேஷன் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்துட்டு 1 mole ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் பி, அதுல வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் தான் சொல்றேன், அதுல வந்துட்டு ஒரு 1/2 mole ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதையும் கேன்சல் பண்ணணும். இது ப்ராடக்ட் சைடில் இருக்கு, இது ரியாக்டன் சைடில் இருக்கு. ஸோ இதையும் கேன்சல் பண்ணணும்னு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் இங்கே இருக்குமா? மேலே ஆல்ரெடி என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஸோ 1x இருக்கு, இங்கே 1x. ஸோ 1x ப்ராடக்ட் ரியாக்டன் சைடில் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இதுதான் ஐடியா. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் ஐடியா. ஸோ மேலே கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பேரலா கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் அப்புறம் 1/2 mole ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் மோனோஆக்சைடு. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரணும். ஸோ எப்படி இதை கார்பன் மோனோஆக்சைடு பாருங்க எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ல கார்பன் மோனோஆக்சைடு எங்க இருக்குன்னு பாருங்க. கார்பன் மோனோஆக்சைடு வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் சைடில் இருக்கு, ரைட்டா? அதை ரியாக்டன் சைடு கொண்டு வரணும். ரியாக்டன் சைடு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை ரியாக்டன் சைடு கொண்டு வரணும்னா ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ பியை ரிவர்ஸ் பண்ணலாமா? இங்கே ரிவர்ஸ்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கார்பன் மோனோஆக்சைடு கிவ்ஸ், இங்கே எழுதுறேன் பாருங்க, கார்பன் மோனோஆக்சைடு gives carbon graphite plus 1/2 moles of oxygen. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கார்பன் இருக்கு, அதை நான் எழுதிக்கிறேன், கார்பன் கிராஃபைட் அண்ட் பிளஸ் ஆக்சிஜன். It gives carbon dioxide.
ஸோ இப்போ இந்த சைட் செகண்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. எதெல்லாம் கேன்சல் பண்ண, இங்க வந்து ப்ராடக்ட் சைடில் கிராஃபைட் கார்பன் இருக்கு, இங்க வந்து ரியாக்டன் சைடில் கிராஃபைட் கார்பன் இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ½ மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, இங்க வந்து ரியாக்டன் சைடில் வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, நீங்க என்ன கொண்டு வரணும்னா கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் வரது இந்த இந்த தேர்ட் ஃபார்ம்ல இருக்கு, நெட் ஈக்குவேஷன் வர மாதிரி எழுதிக்கணும். ஸோ கார்பன் மோனாக்சைடு ரியாக்டன் சைடில் இருக்கு. ஓகே, ஸோ இதையும் கேன்சல் பண்ணுங்க. இதுல ½ போயிடுச்சு, இங்க 1 இருக்கு. அப்போ இதுல மிச்சம் ½ இருக்குமா, ½ O2ன்னு வரும். ஓகே, கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா மேல இருக்க 2 ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் வந்துருச்சா. ஸோ அதான் எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ என்ன பண்ணப்போ உங்களுக்கு வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்தது அப்படின்னா, நீங்க செகண்ட் ஈக்குவேஷன் இதை வந்து எக்ஸ் மோல்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, வேல்யூ கொடுக்கல. இதை ஒய் மோல்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. மோல் சொல்லிட்டேன், எக்ஸ் கிலோ ஜூல் பர் மோல் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதை ஒய் கிலோ ஜூல் பர் மோல்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, வேல்யூஸ் கொடுக்கல. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்க, அங்க பாசிட்டிவ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா, இல்லை. ஸோ பிளஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னா, இதோடது என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைனல் நெட்டோடது ஜெட்னு கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு ஜெட். ஓகே, ஸோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்யா, இல்லை மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ். இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா. ஆப்ஷன் ஏ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. வேற ஏதாவது ஜெட்டுக்கு ஈக்குவலண்டா கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ நீங்க என்ன பண்ணா நீங்க இதுல இந்த இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல மேட்ச் ஆகும்னு பாருங்க. ஓகே, எக்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஜெட்டு பிளஸ் ஒய்னு வந்துருமா, இந்த ஒய் அந்த சைட் கொண்டு போயிருங்க. ஜெட் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜெட் பிளஸ் ஒய். ஓகே, டைரக்டா ஜெட்டோட ஈக்குவேட் பண்றது எக்ஸ் மைனஸ் ஒய்யா தான் இருக்கு, பட் ஆப்ஷன்ல எக்ஸ் பிளஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இங்க நீங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் கடைசியில வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் இங்க வைக்கிறாங்கன்னா, டைரக்டா அவங்க கொடுக்கல, ரீஅரேஞ்ச் பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்கு ஆன்சரை. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க வந்து ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுத்துருக்காங்களே, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி யோசிக்க கூடாது. இங்க ரீஅரேஞ்ச் பண்ணி இங்க எக்ஸோ ஒய்யோ ஏதோ கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க, மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க கிவன் ஆப்ஷன்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். The standard enthalpy of vaporization, delta H vapor in standard state for water 100 degree Celsius. உங்களுக்கு அதை வேல்யூ கொடுத்துருக்காங்க. The internal energy of vaporization of water at 100 degree Celsius. ஸோ உங்களுக்கு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கொஸ்டின்ல பாருங்க வேப்பரைசேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேல்யூ பிளஸ் இந்த வேப்பரைசேஷன் சொல்லி சொன்னா நீங்க வந்து அந்த டெல் என்ஜிக்கு நான் உங்களுக்கு ஒரு வேல்யூஸா சொன்னல, 0 0 +1 -1 சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ வேப்பரைசேஷன் என்னவாகுதுன்னு பாருங்க. வேப்பரைசேஷன் என்ன நடக்கும், லிக்விட் டு கேஸ். ஸோ இப்போ கேஸ் வந்து லிக்விட் டு கேஸா மாறுதுன்னா கேஸ் அதிகமாகுதுனாலே +1 தான் இல்லையா. அப்ப டெல் என்ஜி வேல்யூ என்ன பண்ணிக்கணும், நம்ம +1 சொல்லிட்டு போட்டுக்கணும். ஓகே, கொஸ்டின்ல என்ன வேற என்ன கேட்குறாங்கன்னா டெல் யூ கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரூட் ஃபார்முலா என்னன்னா del H is equal to del U plus del NG RT. ஓகே, உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், del U தான் கண்டுபிடிக்கணும். அப்போ del U is equal to del H minus del NG RT. ஓகே, ஸோ அந்த வேல்யூ நான் இங்கே திரும்பவும் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க, எதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா. 1 into இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வர மைனஸ். ஓகே, பட் உங்களுக்கு வேல்யூ என்னதான், +1 தான் வேல்யூ. எதுக்கு, வேப்பரைசேஷனுக்கு. ஓகே, வேப்பரைசேஷனுக்கு +1 வேல்யூ. ஸோ டெல் என்ஜிக்கு பதிலாக நீங்கள் வந்து +1 போட்டுப்பீங்க. கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.314 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 + 273 ஆட் பண்ணிங்கன்னா 373 கெல்வின் வரும். ஸோ கெல்வின் யூனிட்ஸ் கேன்சல் ஆகும். பை 1000 எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஜூலில் தான் இருக்குது கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ இல்லையா. ஸோ நீங்கள் கிலோ ஜூலுக்கு மாற்றணும்னா பை 1000. ஸோ நீங்கள் வந்து கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க, கன்வெர்ட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ 37.56 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஷனில் ஒரு இது ஹிண்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து வேப்பரைசேஷன் டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் அந்த கீழே வந்து வேப் இல்லை வந்து சப்ளிமேஷனுக்கு சப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாலே இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ராசஸ். உங்களுக்கு
3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டெல்டா ஹெச் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஓகே, ஃபைனல் ஈக்குவேஷன் நெட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, பி பிளஸ் டி கிவ்ஸ் இ பிளஸ் 2c. ஓகே, இந்த நெட் ஈக்குவேஷன் வர வைக்கிறதுக்கு நான் சின்ன சின்ன ஆல்டர்ஸ் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதில் ஈக்குவேஷன் ஏ, ஈக்குவேஷன் பி, ஈக்குவேஷன் சியில். ஓகே ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த கொஷினை சால்வ் பண்ணல, இப்போ கரண்ட்டாக தான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பி பிளஸ் டி, பி எங்க இருக்குன்னு பாருங்க கொஸ்டின்ல, இல்ல டி எங்க இருக்குன்னு பாருங்க. டி வந்து இங்க ப்ராடக்ட் சைட்ல தான் டி இருக்கு ரெண்டுத்துலயுமே. கரெக்டா ஈக்குவேஷன் செகண்ட்லயும் தேர்ட்லயும் வந்துட்டு பி அண்ட் சில வந்து ப்ராடக்ட் சைட்ல தான் டி இருக்கு. அப்ப நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷனை வந்துட்டு நான் என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். நான் பிஏ பண்ணலாமா இல்ல சிஏ ரிவர்ஸ் பண்ணலாமானா, இ எங்க இருக்குன்னு பாருங்க. இ வந்து ப்ராடக்ட் சைட்ல இருக்கு. அப்ப நான் சிஏ ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிஏ ரிவர்ஸ் பண்ணோடனே என்ன ஆடும், இதோட வேல்யூ வந்து -350 ஆயிடும். ஓகே, ஸோ இதோட வேல்யூ -350. ஓகே, ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன் பாருங்க. 2D இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் ஏ. ஓகே, இதுதான் என்னோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 1/2 ஏ கிவ்ஸ் டி. ஓகே, அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 3b gives 2c plus d. இப்போ நான் கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணுவேன்னா, உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ப்ராடக்ட் சைடில் மொத்தமாக இ பிளஸ் 2c இருக்கணும், ரியாக்டன் சைடில் பி பிளஸ் டி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பி இந்த இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 2 டைம்ஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னா, இப்போ இந்த சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ரியாக்டன் சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ராடக்ட் சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த சேஞ்ச் எப்படி இருக்கணும்னா, ரியாக்டன் சைடும் நடக்கணும், ப்ராடக்ட் சைடும் நடக்கணும். ஸோ இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ரியாக்டன் சைட் 2 கேன்சல் ஆகும், அப்போ ஏன் ஆயிரும். ஸோ இந்த ஏன் ஆயிடுச்சுன்னா இந்த ஏவும் மேலே இருக்க ஏவும் கேன்சல் பண்ணலாம். கரெக்டா, ஏ போயிடுச்சு. பி பார்த்தீங்கன்னா 2bன்னு இருக்கும். ஓகே, இது என்னவாயிடுச்சு, 2bன்னு இருக்கு, கீழே வந்து 3bன்னு இருக்கு. ஸோ நான் இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டி பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு டியும் இங்க இருக்க டியும் கேன்சல் ஆகும். இப்போ இங்க ஒரு டின்னு இருக்கும், இங்க ஒரு பின்னு இருக்கும். கரெக்டா, இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. பி மேல ஒரு டின்னு இருக்கு இல்லையா, ரியாக்டன் சைட்ல ஒரு செட் இருக்குல்ல, அந்த 3 ஈக்குவேஷன்லயும் அந்த செட் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பி பிளஸ் டி கிவ்ஸ், இங்க என்னெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இதுல பி போயிடுச்சு, இ இருக்கு இல்லையா, இ இருக்கு பிளஸ் 2c இருக்கு. பாருங்க, உங்களுக்கு நெட் ஈக்குவேஷன் வந்துருச்சா, பி பிளஸ் டி கிவ்ஸ் இ பிளஸ் 2c. ஓகே, இதான் ஃபைனல். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த இதுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இதை ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்க. ரிவர்ஸ் பண்ணி நான் வேல்யூ எழுதிட்டேன். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. கரெக்டா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால சாரி செகண்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒன்னு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சேஞ்சஸ் இதுலயும் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ்லயும் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும். ஸோ ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நெட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 150 × 2 என்ன வரும், 300 வரும். கரெக்டா, ஸோ 300 - 125 - 350. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சரா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஈக்குவேஷன் பாருங்க, நெட் ஈக்குவேஷன் பாருங்க. நெட் ஈக்குவேஷன் நீங்க இதை எப்படி நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, நீங்க நெட் ஈக்குவேஷன் இருக்க அந்த அந்த இது பாருங்க, பிடி மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க, மாலிகூல்ஸ். ஓகே, இங்க ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஆல்பபெட்ஸை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. எதெல்லாம் வந்து ரியாக்டன் சைட் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் மேலே கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை. பார்க்க காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் நீங்க ட்ரை பண்ண ஈஸி தான். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரியான கொஸ்டின் தான். எப்படின்னா, அங்க வந்து உங்களுக்கு ஆல்பபெட்ஸ்ல கொடுத்துருந்தாங்க, இங்க வந்து உங்களுக்கு மாலிகூல்ஸாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அது பார்க்க டஃபா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா. இங்க பாருங்க, ஃபெரிக் ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு ஃபெரஸ் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, கார்பன் மோனாக்சைடு, அயன், கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. நெட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும், நெட் ஈக்குவேஷன்.
ஸோ Fe2O3 உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இதுலேயே வந்துட்டு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் FeO வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு பாருங்க, ப்ராடக்டாக மாறிடுச்சு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம், இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வேல்யூ என்ன பண்ணணும், பாசிட்டிவ்ல எடுத்து எழுதிக்கணும். ஸோ ப்ளஸ் 16.5 கிலோ ஜூல். ஓகே, நம்ம எடுத்து எழுதிடுவோமா. Fe2O3 plus 3CO gives 2Fe plus 3CO2. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணுங்க. Fe plus CO2 gives FeO plus CO. இப்போ கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, கேன்சல் பண்ணும்போது எப்படி கேன்சல் பண்ணுவீங்க, உங்களுக்கு சேமாக இருக்கிறத வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க. அது எப்படி இருக்கணும்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரியாக்டன் சைடில் ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட்டாக இங்கே 3 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. Fe பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு Fe இருக்குது, இங்கே வந்து 2 Fe இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த நெட்டில் எங்கேயாவது Fe இருக்கா, இல்லை. அப்போ Fe மொத்தமாக கேன்சல் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா இங்கே 2 வந்துடும், இங்கே 2 வந்துடும், 2 2. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கே 2Fe, இந்த 2Fe கேன்சல் ஆகிடும். இங்கே 3 கார்பன் டை ஆக்சைடு, இங்கே 2 கார்பன் டை ஆக்சைடு கேன்சல் ஆகிடும். 2FeO இருக்கும், 2CO இருக்கும், இங்கே 3CO இருக்குது, அது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா Fe2O3 ரிமைனிங் எடுத்து எழுதிக்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்துட்டு 3CO இருந்தது இல்லையா, அப்போ ஒரு CO வரும். கரெக்டாக ஒரு CO கிவ்ஸ் இந்த Fe போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ப்ராடக்ட் சைடு வரேன் நான். இப்போ இந்த Fe போயிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து 2FeO ப்ளஸ் இங்கே ஒரு 3CO, இங்கே ஒரு 2 CO இருக்குது இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு CO2 நம்ம விட்டுட்டோமா, ரைட்டு, மேலே ஒரு CO2 இருக்கும். ஸோ ரிமைனிங் எடுத்து எழுதிக்கோங்க, இல்லை கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, 1 CO2. CO கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 1 ரிமைனிங் CO வந்திருக்கு, அதுதான் இந்த CO. இங்கே மேலே வந்து 1 ரிமைனிங் CO2 இருந்திருக்கு, அதான் இந்த 1 CO2. ஓகே, பாருங்க உங்களுக்கு நெட் ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஓகே, என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, கரெக்டாக. அதோட வேல்யூ வந்து -226.8. செகண்ட் ஈக்குவேஷனை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் அது பாசிட்டிவ் வேல்யூ இன்ட்டு 2. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.2 அப்படின்னு சொல்லிட்டு கிலோஜூல்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகே, இப்படி தான் இந்த கொஷினை சால்வ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் டெல்டா ஹெச் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்தால்பி ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் ப்ராடக்ட் அந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன். என்ன கண்டிஷனா, ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல வந்து 2 மாலிக்யூல்ஸோ இல்லை அது கம்பைன் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, N2 ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் தான். ஓகே, உங்களுக்கு அதை திரும்ப இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். அதே இது உங்களுக்கு அந்த இது கொடுத்துருந்தாலே, லிஸ்ட் கொடுத்துருந்தாலே அதை காப்பி பண்ணியிருக்கேன். N வந்து நைட்ரஜனோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா N2 தான். பட் ஆக்சிஜனோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்னன்னு கொடுத்துருக்கேன், O2. அப்போ O3 நீங்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த ஈக்குவேஷன் வராது. ஓகே, அண்ட் அடுத்தது பாருங்க, குளோரின் வந்து Cl2 தான், பட் CH4 கிடையாது. இல்லை, கார்பனோட நேச்சுரல் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் கிராஃபைட் ஃபார்ம், ரைட்டா. அப்போ இந்த ஈக்குவேஷனும் கிடையாது. எல்லாமே, அதாவது ரியாக்டன்ட்ல எல்லாமே எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கணும். ஜெனான் வந்து கேஸ் தான், கரெக்ட். ஃப்ளூரின் கேஸாக தான் இருக்கும். எலிமெண்டல் ஃப்ளூரின் கேஸாக தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல இருக்கும், ரைட். ஸோ அடுத்து பாருங்க, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், கார்பன் கிராஃபைட்டா இருக்கணும்னு சொன்னேன். ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனால் கார்பன் சைடும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல, ஆகலை. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது ரியாக்டன்ட் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு எலிமெண்டல் ஸ்டேட்ல இருக்கிறது நேச்சுரல் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்லாம் ஒபே ஆகாது. ஓகே, அப்போதான் டெல்டா ஹெச் நாட்டோட ரியாக்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், டெல்டா ஹெச்எஃப் ஃபார்மேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு ப்ராப்ளம், given that carbon plus oxygen gives carbon monoxide. ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே இதுதான் இந்த ஈக்குவேஷன். நீங்களே ட்ரை பண்ணலாம். ஈக்குவேஷன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களே, கொஷின் காப்பி பண்ணிக்கோங்க, ஈக்குவேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள். ஓகே, உங்களுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ வரணும். நான் சொல்லிடுறேன், கார்பன் ஆக்சிஜன் இது எக்ஸ் இல்லையா. ஸோ ஒய் நான் என்ன பண்ணுறேன்னா,
இதை வந்து எனக்கு இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகணும் இல்லையா. ஸோ ஒரே ஒரு கார்பன் மோனாக்சைடு தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுறதுக்கு நான் என்ன பண்றேன், செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி எல்லாமே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சிமிலரா இருக்க ப்ராடக்ட் ரியாக்டர் சைடில் இதெல்லாம் சிமிலரா இருக்கும், அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த கடைசி ஈக்குவேஷன் வந்துடும். கார்பன் பிளஸ் ஹாஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்ல கூட பார்த்துருப்போம் இல்லையா. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க எக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல இல்லையா, -x. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கீங்க, டிவைட் பண்ணிருக்கீங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நீங்க எப்படிலாம் நீங்க பண்ணி கொண்டு வர முடியுதோ அப்படி நீங்க பண்ணணும், ரைட்டா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நீங்க வந்து டிவைடட் பை 2 பண்ணிருக்கீங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன வரும், இதுக்கான வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம நீங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஸ்டெப்ல, கரெக்டா. கார்பன் டை ஆக்சைடு பாருங்க, ப்ராடக்ட் சைடு இருந்திருக்கு, அதை ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணி +y ஆயிருக்கும். ப்ளஸ் நீங்க 2ஆல அதுவும் இல்லாம 2ஆல டிவைட் பண்ணிருக்கீங்க, பை 2 போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த பார்ட்டை தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க. ஓகே, இது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா -2x வரும், +y பை 2 வரும், காமன் டினாமினேட்டரா மாறிடும் இல்லையா. ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் நிறைய வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க குயிக்காக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இங்கே வர்றது இங்கே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் நீங்கள் எடுத்து எழுதுறதா நெட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.